டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய முதலீடுகள் ஆந்திராவுக்கு திசை மாறி போயிருக்கு. இதில் தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? முதலமைச்சர் அவர்களும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் இது குறித்து வாய் திறந்து பேசுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி என்ன பண்ணியிருக்காங்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் தகவல் பரவின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்படின்றது தான் நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியல. திமுக ஆட்சி செஞ்ச பொழுது 2025 செப்டம்பர் மாதம் 2 நிறுவனங்கள்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கிட்ட 15,000 கோடியும் இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட 29,000 கோடியும் என்ன பண்ணுறாங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இது 2025 செப்டம்பர் மாதத்தில் நடைபெறுது. அதுக்கப்புறம் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுது. விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க. அதாவது அவங்கள வந்து என்ன பண்ணணும், எல்லா முதலீட்டாளர்களும் இன்வெஸ்டரும் உள்ளே வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க, 20 நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறோம், எல்லாமே அப்ரூவல் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அவங்க இதுமாரி ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு பலராலும் வந்து பேசப்பட்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவங்க வெளியிட்ட அந்த ரீல்ஸை எடுத்து ட்ரோல் மெட்டீரியலில் கூட என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இவங்க ஏதோ புதுசாக ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, ரீல்ஸ்லேயே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்களா அப்படின்னு பேசும்பொழுது, ரீல்ஸ் மூலியமாகவே என்ன பண்ணாங்கன்னா அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க முதலீட்டாளர்களுக்கு. நீங்கள் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. நீங்கள் அமைச்சராக இருக்கும் போது ரீல்ஸில் நீங்கள் மூழ்கி ரீல்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ரீல்ஸ்லேயே அழைப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த தொழில் செய்கிறவங்க முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர் இருக்கிறாங்களா, இவங்களாம் ரீல்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கலாக எடுத்துப்போமே, ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னா, பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறது தான் பார்த்துருப்பாங்க. உழைச்சிட்டே தான் இருக்கிறது பார்ப்பாங்க. ஃபோனில் முழுகிட்டு ரீல்ஸ் போட்டு எந்த மாநிலத்தில் எந்த அமைச்சர் ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் பண்ணதே கிடையாது. இது இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அமைச்சர்கள் துறைகள் இருக்குதுன்னா அவங்க யாருமே ரீல்ஸில் போட்டு தான் இல்லை. ஆனால் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அமைச்சர், அதுவும் தொழில்துறை அமைச்சர், தொழில்துறை அப்படின்றது நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எந்த அளவுக்கு அவங்க வந்து பூஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா ஒரு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அவங்க அந்த மாநிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய முதலீட்டாளர்களை கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா மாநிலம், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க வந்து அந்த தொழிலை வளர்ச்சி செய்வாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், இதனால பொருளாதார வளர்ச்சிகள் அதிகப்படும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் தொழில்துறை அப்படின்ற ஒரு துறை வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஆனால் இந்த சீரியஸ்னஸ் எல்லாம் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸில் ஃபோனில் ரீல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து சொல்கிறேன், யாராவது இப்படி அப்ரோச் பண்ணுவாங்களா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு என்னை மதிக்கணும் அப்படின்னா ஒன்று என்னை வீடு தேடி வரணும் அப்படின்வாங்க, இல்லை ஃபோன் கால் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், நீ பார்த்துட்டு வானா, யாருன்னா இது பண்ணுவாங்களா? இது நார்மலாக பேசிக்காக ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் இவங்க முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ரீல்ஸ் மூலயமா அழைப்பு கொடுக்குறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது ஒரு வகையில் பேசும் பொருளாக இருந்தது. இது பயங்கரமாக ஒரு எஃபர்ட்டு கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தமிழக வெற்றி கழக தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் மூலயமா அழைப்பு கொடுத்து இது வரைக்கும் ஒருத்தர் கூட வரலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இருக்கிறவங்களும் போகிறாங்க அப்படின்றதா பெரும் கொடுமையாக இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது டபுள் டிஜிட்டில் கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க நடவடிக்கை பார்த்தா இருக்கிறவங்க எல்லாம் அங்கே வெளியூருக்கு போகிறாங்களா, இப்போ பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் இருக்குது. நீங்கள் இவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்றத சர்வசாதாரணமாக கடந்துட்டு போயிட முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இவங்க 2 பேர் போனாங்களே, ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க? ஏங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாச்சு, அது மீறியும் இவங்க வந்து இங்கே கேன்சல் பண்ணிட்டு ஆந்திராவுக்கு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை ஆட்சியாளர்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கேருந்து இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உள்ளே வருவாங்கள்ல,
அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு பிளாக் மார்க் இருக்குப்பா. அது யாரால அப்படின்னு தெரியல. ஒரு துறை சார்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல கட்டி ஆட்சியாளர்கள் மூலியமா இருக்கலாம், இல்ல அதிகாரம் மூலியமா இருக்கலாம், இல்ல ஆளும் கட்சியினர் மூலியமா கூட இருக்கலாம். அப்படின்ற ஒரு பல சந்தேகங்கள் நம்மளுக்கு எழும்புது. ஏன் போனாங்க? எதுக்கு போனாங்க? அப்படின்றது பயங்கரமான ஒரு பிளாக் மார்க் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இருக்கிறவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது புதுசா வரவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க 2 பேர் நிறுவனம் என்ன பண்றாங்க? வந்தாங்க, எல்லாம் புரிந்துணர்வு போட்டாங்க. இப்ப திடீர்னு கிளம்பி போறாங்கன்னா, ஏதோ நடந்திருக்குது அப்படின்றதால யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் இந்த நிறுவனம் இன்னைக்கு ஆந்திராவுக்கு இவங்க 2 பேர் மட்டுமா அப்படின்னா இல்ல. ஒரு தொடர்ச்சியா ஒரு 4, 5 நிறுவனங்கள் இது போல வெளியேறி இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட்டு. இங்க தொழில் செய்ய முதலீடு செய்ய வந்தவங்க, திமுக ஆட்சி காலத்துல ஒப்பந்தம் போட்டவங்க, இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க? அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போயிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு தெரியுமா? எத்தனை தொழில்துறைகள் நம்முடைய வளர்ச்சிக்கு பாதிப்பா இருந்திருக்குது அப்படின்னு தெரியுமா? ஏன்னா ஒரு மாநிலத்துல தொழில்துறைகள் அப்படின்றது வளர 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 அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு அளவுக்கு வளரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனால பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பொருளாதாரங்கள் அந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கும். பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க அந்த பொருளாதார நிபுணர்கள் கிட்டலாம் போய் கேட்டீங்கன்னா அவங்களாம் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி நம்மளுக்கு இருக்குது. இது சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். இதை குறித்து கொஞ்சம் கூட குறைஞ்சபட்ச ஒரு விஷயத்த கூட இவங்க என்ன பண்ணல சொல்ல மாட்டேன். இந்த அரசு என்னதான் பண்ணுதுன்னு தெரியல, சிஎம் என்னதான் பண்றதுன்னு தெரியல, சொல்லவே மாட்டேங்கிறாரு. எதுக்காக போனாங்க, ஏன் போனாங்க? சரி, துறை சார்ந்த அமைச்சர் அப்படின்னா அவங்க ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ட்ரோல் மெட்டீரியல். நீங்கள் ஆடுங்கம்மா, நீங்கள் ஆடுங்க, உங்களுக்கு என்ன கவலையா இதுவா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு புழுக்கல்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்ணியிருந்தீங்க, அமைச்சர் ஆகிட்டீங்க. இங்கே இன்வெஸ்டர் போனால் என்ன போகட்டின்னு அந்த கவலைலாம் உங்களுக்கு எங்கே இருக்க போகுது? அதனால் நல்லா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் என்ன பண்ணுறாங்க, வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திமுக அரசு எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை இங்கே கொண்டு எந்த அளவுக்கு ஒரு கடும் முயற்சியில பல இன்வெஸ்டர்களை கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், ஒரு இன்வெஸ்டர் ஒரு சின்ன தொகை இன்வெஸ்டரோ பெரிய தொகை இன்வெஸ்டரோ ஏதோ ஒரு இன்வெஸ்டர் நம்ம நாட்டை விட்டு போறாங்க அப்படின்னா அப்போ என்ன அப்படின்றத அந்த குறைகளை கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் டைம் இதுமாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொறுப்பு என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தர் முன்னாடி சொல்லணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது மாதிரி அமைச்சரோ இல்லை முதலமைச்சர் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு தெளிவு சொல்லணும். ஆனால் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அமைதியாகவே இருக்கிறாங்க. யார் வந்தால் என்ன போனால் என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்குது. கண்டி ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக அவங்களும் வெளியே என்ன பண்ணல, சொல்லலை. ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக அவரும் வெளியே சொல்லலை அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ திமுக கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளும் செஞ்சதை இவங்க ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கூட திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் அந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டுருந்தாங்கள, அதில் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சிபிஐ கிட்ட விசாரணை கொடுக்கணும், இல்லை சிபிசிஐ கிட்ட விசாரணை கொடுக்கணும். எதுவுமே விசாரணை இல்லை, எதுவுமே இல்லை. 19 என்ன பண்ணுறாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இந்த டெண்டரில் ஊழல் இருக்குது, அதனால் இந்த டெண்டர் கேன்சல் பண்ணிட்டோம். அந்த டெண்டரில் ஊழல் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அதை கேன்சல் பண்ணுறோம். 19 இதேமாரி கேன்சல் பண்ணிட்டு வராங்க எல்லாத்தையுமே. ஸோ திமுக எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டமைச்சு ஒவ்வொரு பிளானையும் ஒவ்வொரு திட்டத்தையும் சூப்பராக செயல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, கழிச்சு விட்டுற மாதிரி கழிச்சு விட்டுறாங்க. இது என்ன ஒரு அரசியல் எப்படி அப்படின்னு தெரியல. இதில் மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, மக்களுடைய வரிப்பணம் தான் பயங்கரமாக பாதிக்கப்படுது அப்படின்றத இந்த அரசு எப்போ புரிஞ்சுக்குமோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனால் திமுக இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு முதலீட்டாளர்களையும் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. நிறைய இன்வெஸ்டர் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து உள்ள வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க தாவேக அரசு வந்தோடனே இருக்கிறவங்களெல்லாம் வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீடிச்சிருந்தா உள்ள புதுசாக யாரும் வரமாட்டாங்க, இருந்தவங்களும் வெளியே போவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமும் ஒன்று இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது 2 முதலீடுகள் நம்மளை விட்டு போயிருக்கு. ஒன்று 15,000 கோடி, இன்னொன்று 29,000 கோடி. இதை குறித்து கொஞ்சம் கூட இந்த அரசு கவலை இல்லாமல் இருக்குதே அப்படின்றது தான் பேசும் பொருளாக இருக்குது. இதை பற்றி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.